நாகராஜ சோழன் எம்ஏ, சோழர் பரம்பரையில் ஒரு எம்எல்ஏ. வணக்கம் மக்களே, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நினச்சி பார்க்க முடியாத வெயில் நம்ம சமவெளி பகுதியிலே இவ்வளவு சூடாக இருக்குன்னு மலைப்பகுதியை நோக்கி போனோம்னா அங்கே மலைப்பகுதியிலேயே 30 டிகிரி செல்சியஸ் முடியும் வெப்பம் இருக்குது. ஆமாம், நீங்களே பார்த்துட்டு இருக்க மாதிரி இந்த நீலகிரியில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெயில் அடிக்குது பார்த்தீங்களா? இந்த 2024 யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு கிட்டத்தட்ட 29 டிகிரி வெயில் பதிவாயிருக்கு கடந்த வாரத்தில். இது கடந்த 30 வருஷத்தில் இல்லாத ஒரு பெரிய ஒரு வெயில் அப்படின்னு பதிவாயிருக்கு. இவ்வளோ ட்ரையாக இருக்குது. நாம் ஆக்சுவலாக முதுமலை பகுதியில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். நீங்களே பார்க்கலாம், பசுமையே கிடையாது. இந்த முதுமலை பகுதியில் நம்ம ஏற்கனவே போய் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மேலே ஐகார்ட்லேயே கொடுத்துருக்கேன். பாருங்கள் எவ்வளோ பசுமையான இடத்துல நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம். அதே இந்த சம்மரில் எவ்வளோ காஞ்சு போயிடுச்சு, தண்ணியெல்லாம் இல்லை. விலங்குகளுக்கும் தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மக்களே, இந்த ரோடோட 2 சைடும் நீங்கள் பார்க்குற மாதிரி நிறையா காஞ்சு போயிருக்கு இல்லையா? அதாவது தீ வச்சு கருக்கியிருக்காங்க இல்லையா? இது இயற்கையாக நடந்ததில் செயற்கையாக வனத்துறையிலேருந்து செஞ்சுருக்காங்க. இது பேர் தான் தீ தடுப்பு எல்லை தமிழ்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் ஃபயர் ட்ரேசிங் சொல்லுவாங்க, இல்லை ஃபயர் லைன் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. எதுக்காகனா இந்த சம்மர் சீசனில் நம்ம மனுஷ தவறுகள் மூலமாகவும், அதாவது பீடி சிகரெட்டு குடிச்சு போடுறது, அந்த மாதிரி சில தவறுகள்னாலேயோ, அதிக வாகனங்கள் போயிட்டு வரனால, அதிக வெப்பத்தினால தீ எளிதில் பற்றிக்கும். அதாவது இந்த இலைகள்லாம் காஞ்சி போயிருக்கும் இல்லையா? அந்த காஞ்ச இலைகள் மேலே தீ எளிதில் பற்றி ஃபாரஸ்ட்டு முழுக்க பரவறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் இது ஒரு சேஃப்டி மெஷர்மெண்ட், ஒரு பாதுகாப்பு நடவடிக்கையாக இந்த விஷயத்த வருஷம் எல்லா ஃபாரஸ்ட்லேயும் பண்ணுவாங்க. நீங்கள் பார்க்குற மாதிரி மக்கள் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தீயை வச்சு கொஞ்சம் தூரம் உள்ளே போனோன்னே அவங்களே அதை தண்ணி ஊற்றி அணைச்சிட்டு போயிடுவாங்க. இதன் மூலமாக பெரிய பெரிய விபத்துகள் தடுக்கப்படுகிறது. அதாவது ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தீ உருவாகிறது தடுக்க முடியாது, ஆனால் அதாவது இங்கே ரோட்லேருந்து உள்ளே பரவுறது பெருமளவில் தடுக்கப்படுறதுக்கு இந்த ஒரு முறையை கையாண்டுட்டு வராங்க. இந்த 2024 வெயில் நம்மளுக்கு நல்ல ஒரு பாடம் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கு. மரம் வளருங்க, மழை அப்போ தான் வரும், நிழல் தரும், எல்லாமே மரத்தினால தான் இருக்குது. ஸோ அதாவது பசுமையை விட்டுறாதீங்க. பசுமை குளிர் வாயுக்கள், அந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் எல்லாம் குறைக்கிறதுக்கு உண்டான வழியை பாருங்களான்னு நம்மளுக்கு நிறைய பாடம் சொல்லி கொடுத்துருக்கு. அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம மரங்கள்லாம் வளர்க்கணும். நம்ம கோயம்புத்தூரில் இவ்வளோ வெயில் இருந்ததில்லை. 40 டிகிரிலாம் ரொம்ப ரேர் தான், ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக 40 டிகிரி வந்துட்டுருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தான், வேறு யாருமே இல்லை. அதனால் நம்ம அதை உணர்ந்து இந்த மாதிரி ஒரு ட்ரையான வீடியோ பார்த்தாலாவது நம்ம கொஞ்சம் மாறுவோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இதோ நீங்கள் பார்க்குற மாதிரி மான்கள் எல்லாம் ரோடோட ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடு கிராஸ் பண்ணி போகுது. அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நீங்களும் சரி, நானும் சரி, இந்த வெயில் காலத்தில் நம்ம கண்டிப்பாக ஒரு முடிவெடுக்கணும், பசுமையை காக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுப்போம். மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் ஷான் பிரவீன். டேக் கேர், ஸ்டே சேஃப், டடா.